செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது 7ஆம் வகுப்புக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிட்ருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் மாடல் கொஷின் பேப்பரும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ் A to Z எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பார்த்திங்கன்னா இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டாண்டபிளாக நீங்கள் பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் உங்களுக்கு 2 மணி நேரம் மதியம் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷனை துவங்குகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரே நாளில் தான் பார்த்திங்கன்னா தமிழ் நடக்குது. ஓகேங்களா? 6, 7, 8, 9ன்னு பார்த்திங்கன்னா லைனாக எல்லாருக்குமே ஒரே நாளில் தான் பார்த்திங்கன்னா தேர்வு நடக்கிறதுனால உங்களுக்கு கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ உங்களுக்கான மார்க்கும் 60 மார்க்கு தான். ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா 1 வேர்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 3 மார்க்குன்னு பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 by 1 வரும். ஸோ அதை நீங்கள் சூஸில் கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதுங்க. கொஷின் நம்பரை நல்லா போட்டு எழுதுங்க. அதன் பிறகு மாணவ செல்வங்கள் பெரிதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷனை யாரும் புறக்கணிக்காதீங்க. ஓகேங்களா? குவார்ட்டர்லி எக்ஸாம் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்லாம் நினைக்காம ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துலேயும் நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியை பண்ணோன்னா நம்ம பார்த்திங்கன்னா கடைசி ஆனுவல் எக்ஸாமில் நல்லாவே பார்த்திங்கன்னா மார்க் எடுக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு. ஸோ எக்ஸாமினேஷனை பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாமை நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். நல்லா எழுதுனீங்கன்னா தான் மார்க்கை அழகாக அள்ளி போடுவாங்க ஆசிரியர் பெருமக்கள். ஸோ அடித்தல் திருத்தல் இல்லாமல் இப்போத்தந்தே பழக்கமாகிட்டிங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்புக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதே இப்போத்தந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெயின் அப் ஆக அப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லாம் ஒரு பெருசாகவே இல்லாமல் டக்குன்னு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போத்தந்தே பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரெயின் அப்பை நீங்கள் பார்த்திங்கன்னா ஆகுங்கப்பா. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த தேர்வில் எல்லாருமே வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் உங்களுக்கான பார்த்திங்கன்னா ஒரு பெருமிதத்தில் உங்களுக்கான கொஷின்ஸை நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான A to Z கொடுத்துருப்பேன். மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.